கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இதோ இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில நாம் உணர்ந்து சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வேத வார்த்தை நீதியும் நியாயமும். நீதியும் நியாயமும். இதோ தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோன் தனது பிரசங்கி புஸ்தகத்தில் தேவனுடைய சமூகத்துல மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். ஆம், பாவிகளும் துன்மார்க்கரும் செய்கிறது தீமையே என்று சொல்லுகிறான். அல்லாமலும் இதோ அவன் தனது நீதிமொழிகள் புஸ்தகத்திலே பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறான். ஆம், இந்த நாளிலே நாம் உணர்ந்து சிந்திக்கும்படிக்கும் நாம் சிந்தித்து உணரும்படிக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் குறித்து பேசுகிறார். அதற்கு ஆதாரமாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன், தாவீதின் குமாரன், தேவனுடைய சமூகத்துல மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், பாவிகளும் துன்மார்க்கரும் செய்கிறது தீமையே என்று சொல்லுகிறான். அல்லாமலும் அவன் பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறான். ஆம், முதலாவது தேவனுடைய பிரசன்னம் என்பது தேவனுடைய சமூகத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே தேவனுடைய பிரசன்னம் என்பது பரிசுத்தவான்களின் ஆவிக்குரிய வாழ்வின் அடித்தளமாகும். தேவ சமூகத்துல நாம் நிற்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம் அல்லவா? அந்த தேவனுடைய பிரசன்னம் என்பது பரிசுத்தவான்களின் ஆவிக்குரிய வாழ்வின் அடித்தளமாகும். அது எல்லா வேளைகளிலும் அமைதியையும் பலனையும் வழி நடத்துதலையும் நமக்கு அளிக்கின்றது. அல்லாமலும் இதோ தேவனுடைய பிரசன்னம் ஏசாயா 26:3 நல்லா கவனிங்க. தேவனுடைய பிரசன்னம் ஏசாயா 26:3 அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களை அவரையே முழு நிச்சயமாய் நம்பி இருக்கிற தம்முடைய விசுவாசிகளை தொடர்ந்து நடத்துகிறதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களை அவரையே முழு நிச்சயமாய் நம்பி இருக்கிற தம்முடைய விசுவாசிகளை தொடர்ந்து தாங்கி நடத்துகிறதாம். ஆம், அவர்களுடைய பலம் குன்றும் வேளையிலெல்லாம் சோதனைகளை தாங்கிக் கொள்ளவும் அச்சோதனைகளை வெல்லவும் தேவையான மன உறுதியை அவருடைய பிரசன்னம் அளிக்கிறதாம். அதனாலே தான் பிரசங்கியாகிய சாலமோன் தேவனுடைய சமூகம் என்று சொல்லுகிறான். தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பிரசன்னத்துல மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்றான். இதோ இதோ தேவனுடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டு. ஆமேன், ஆமேன். ஆம், எப்படி ஒரு மனுஷருடைய வாழ்வில் தேவனுடைய பிரசன்னம் அவசியமோ அப்படியே கீழ்ப்படிதலும் அவசியம் என்பதை அறிந்து, நல்லா கவனிங்க, எப்படி ஒரு மனுஷருடைய வாழ்வில் தேவனுடைய பிரசன்னம் அவசியமோ அப்படியே
தேவனுக்கு கீழ்ப்படிதல் அவசியம் என்பதை அறிந்து சாலமோன் தனது நீதிமொழிகள் 21:2-3 வசனங்களில், மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஆம், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். இதோ இன்று இருக்கிறபடியே தேவனுடைய பிரசன்னத்தை வேண்டுகிற, அவருடைய பிரசன்னத்தில் நேரம் செலவிடுகிற நாம் பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்கின்ற இந்த கட்டளையை கை கொண்டு நடக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை வேண்டுகிற, அவருடைய பிரசன்னத்தில் நேரம் செலவிடுகிற நாம் பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்கின்ற இந்த கட்டளையை கை கொண்டு நடக்கிறோமா? ஆம், 1 கொரிந்தியர் 7:19 சொல்லப்பட்டிருக்கிறபடியே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். ஏனெனில் 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ வேதாகமத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர் தேவனுடைய பிரசன்னத்தை மிகவும் வாஞ்சித்தார்கள், அனுபவித்தார்கள். நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர் தேவனுடைய பிரசன்னத்தை மிகவும் வாஞ்சித்தார்கள், அனுபவித்தார்கள். ஆனாலும் அவருடைய சீஷரில் ஒருவனான யூதாஸ்காரியோத்து இந்த கட்டளைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்காமல் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான். ஆம், 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படியே அவன் நீதியும் நியாயமும் செய்ய தவறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று மத்தேயு 27:4 அவனே சாட்சியாய் சொல்லி இருக்கிறான். ஆனால் இதோ நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 51 முதல் 17 வசனங்களில் தனது பாவங்களை அறிக்கையிட்டு, இதோ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 51 முதல் 17 வசனங்களில் தனது பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சினான், தேவ இரக்கம் பெற்றான். ஆமென், ஹல்லேலூயா. தனது பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சினான், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். ஆம், சங்கீதம் 51 14-15 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே நல்லா கவனிங்க, அவனுடைய நாவு தேவனுடைய நீதியை கம்பீரமாய் பாடினது, அவனுடைய உதடுகள் திறக்கப்பட்டு அவனுடைய வாய் தேவனுடைய புகழை அறிவித்தது. அவனுடைய நாவு தேவனுடைய நீதியை கம்பீரமாய் பாடினது. எப்பொழுது அவன் தன் பாவங்களை அறிக்கையிட்ட பின்பு, தேவனிடத்துல இரக்கம் பெற்ற பின்பு, தாவீதினுடைய நாவு தேவனுடைய நீதியை கம்பீரமாய் பாடினது.
அவனுடைய உதடுகள் திறக்கப்பட்டு அவனுடைய வாய் தேவனுடைய புகழை அறிவித்ததாம். ஆமென், ஆமென். இதோ இதோ பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்கின்ற அந்த வசனத்தின் நிறைவேறுதலை சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்வில் காண முடிந்தது. இயேசுனுடைய சீஷராய் இருந்த யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையில் காணப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், 1 கொரிந்தியர் 11:33 படி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தேவனுடைய பிரசன்னத்தை வேண்டுகிற நாம், தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற நாம், அவருடைய பிரசன்னத்துல வாசமாய் இருந்து காரியங்களை நடத்துகிற நாம், எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லாரிடத்திலும் அவர் கட்டளையிட்டிருக்கிற கீழ்ப்படுதலை கை கொண்டு நடக்கிறோமா? நல்லா கவனிங்க. தேவனுடைய பிரசன்னத்தை வேண்டுகிற நான், நீங்கள் வாஞ்சிக்கிற நான், நீங்கள் அவருடைய பிரசன்னத்துல வாசமாய் இருந்து காரியங்களை நடத்துகிற நானும் நீங்களும் எல்லாரிடத்திலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அவர் கட்டளையிட்டிருக்கிற கீழ்ப்படுதலை கை கொண்டு நடக்கிறோமா? இதோ பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென், ஆமென். தேவனாகிய கர்த்தர் இன்று நமக்கு எச்சரித்து சொல்லுகிற வார்த்தை, எனக்கு செவி கொடுக்கிறவர்கள் எவர்களோ, எனக்கு செவி கொடுக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆம், நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தேவனுடைய பிரசன்னத்தை வேண்டுகிற நாம், தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற நாம், அவருடைய கட்டளைகளில் ஒன்று பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அதை கை கொண்டு நடக்கிறோமா? வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டு என்று காணப்படுகிறதா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.